நம்ம மதிப்பிற்குரிய முதல்வர் எதிர்க்கட்சியில இருக்கும்போது சொல்றாரு, செந்தில் பாலாஜி ஒரு திருடன், கூட்டம் போட்டு அண்ணன் தம்பி சேர்ந்து இந்த கரூர்ல மிகப்பெரிய கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அப்ப இருந்த திமுக காரங்க அதுக்கு கை தட்டினாங்க. இப்ப திமுக ரெண்டு இலாக்காக்கள அமைச்சரா இருந்துகிட்டு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு யோக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது அப்பயும் கை தட்டுறீங்க. ஏன் அப்படி மானங்கட்டு போயிருக்கீங்க? ஒன்றை தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். என் அண்ணன் தம்பி மாமே மச்சா எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஏழ்மையில் இருப்பதால் கையேந்தவில்லை, நீங்கள் கையேந்துவதால் தான் இன்று வரை ஏழ்மையிலே இருக்கீங்க. அவங்க அதனாலதான் உங்களுக்கு ஏழ்மையில இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. இதை செய்யலாம்ல. மாதம் 1000 ரூபாய் வெட்டியா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறது பதிலா அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்தா அந்த குடும்பம் என்னைக்கும் கௌரவமா வாழும். ஏன் அந்த அரசு வேலையை கொடுக்காமல் இவங்க 1000 ரூபாய் கொடுக்கறாங்க தெரியுமா? அரசு வேலை கொடுத்தால் உன்னுடைய தரம் உயரும். நீ 100க்கும் 200க்கும் இவங்களுக்கு கொடி பிடிக்க மாட்ட, கோஷம் பிடிக்க மாட்ட, தேர்தல் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன். அவன் தம்பிகளும் இந்த போராட்ட களத்திற்கு வந்தால் உண்மையும் நேர்மையுமாக போராடி நம்மளுக்கு நியாயத்தை பெற்று தருவார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களோ, அதே போல சீமானும் அவன் தம்பிகளும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் உண்மையும் நேர்மையாக இங்கு ஆட்சி செய்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவார்கள் என்று நீங்கள் நம்புங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரும். அடுத்தபடியாக வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியின் தொகுதி செயலாளர் அன்பு தம்பி பிரவீன் என்ற அம்ஜித். தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சி வணக்கங்கள். ஒரு நபிகள் நாயகம் சொல்கிறார், ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக இருப்பது என்பது கையில் நெருப்பு துண்டை வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமமாக இருக்கும். அவ்வளவு கடினமாக இருக்கும் நேர்மையாக வாழ்வது என்பது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி ஒரு அரசு அதிகாரி நேர்மையாக இருக்கான் அப்படின்னா அவனை பொழைக்க தெரியாதவன், வாழ தெரியாது என்று ஏளனமா பேசிட்டு போயிருவாங்க. ஆனா இப்ப அவனை உயிரோடையே விடுறது இல்ல. ஒருவன் நேர்மையாக இருந்தால் அவங்க இருக்க அந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கான். ஒண்ணுமில்ல, ஒரு விவோ ஒரு கிராம அலுவலர் அங்க இருக்கக்கூடிய மணல் திருடர்களுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு, மணல் திருட்டை தடுக்கிறார் என்பதற்காக அவர் வெட்டி கொள்றாங்க. இது இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் நடக்குது. நேர்மையாக அவர் இருந்தார், மணல் திருட்டை தடுத்தார் என்பதற்காக வெட்டி கொல்லப்படுறாங்க. நம்ம இப்படியா நம்ம சாதாரண ஒரு அரசு அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறைக்கு போனா காவல்துறைக்கே இங்க பாதுகாப்பு கிடையாது. திமுகவினுடைய கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் சீருடையில் இருக்கும் போதே மானவங்க செய்யப்படுகிறார். அந்த பெண் காவலர் அங்கேயே கதறி அழுகுறாங்க. அந்த குற்றத்தை செய்த அந்த திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளரை எந்த விதமான கைது நடவடிக்கையும் செய்யாம அந்த கட்சி அந்த காவல் நிலையத்தில் வச்சு எழுதி வாங்கிட்டு வெளியே அனுப்புறாங்க. இதே ஒரு சாதாரண ஒரு பாமரன் வந்து ஒரு பெண் காவலர்கிட்ட இப்படி அத்துமீறி நடந்திருந்தா விட்டுருப்பானா? என்ன செஞ்சிருப்பாங்க? நம்மளுக்கே தெரியும். எத்தனையோ முறை இந்த காவல் நிலையத்தில் கழிவறையில எத்தனையோ பேர் வலிக்கு விழுந்திருக்காங்க. ஏன் அந்த திமுக இளைஞரணி பொறுப்பாளர் ஏன் அந்த காவலர் நிலையத்தில் வலிக்கு விழுல? இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருக்கு. காவலர்கள் அவர்களால் செய்ய முடியும், இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அதிகார வலிமை. இப்படியான அயோக்கியர்களையும் இவங்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஓட்டுக்கு வாங்கக்கூடிய காசு தான். நீங்க ஓட்டுகளுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அயோக்கியர்களையும் திருடர்களையும் மீண்டும் மீண்டும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரிந்தேதான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமில்ல, நம்ம மதிப்பிற்குரிய முதல்வர் எதிர்க்கட்சியில இருக்கும்போது சொல்றாரு, செந்தில் பாலாஜி ஒரு திருடன், கூட்டம் போட்டு அண்ணன் தம்பி சேர்ந்து இந்த கரூர்ல மிகப்பெரிய கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அப்ப இருந்த திமுக காரங்க அதுக்கு கை தட்டினாங்க. இப்ப திமுக ரெண்டு இலாக்காக்கள அமைச்சரா இருந்துகிட்டு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு யோக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது அப்பயும் கை தட்டுறீங்க. ஏன் அப்படி மானங்கட்டு போயிருக்கீங்க? சிந்திக்க வேணாமா? ஏங்க நீங்க தாங்க சொன்னீங்க எதிர்க்கட்சியில இருக்கும் போது செந்தில் பாலாஜி அயோக்கிய திருட, இவர் கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் பதவி கேட்குதா நீங்க தான் கேட்டீங்க. இப்ப உங்க கட்சிக்கு வந்தோடனே செந்தில் பாலாஜி மனித புதிர் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் கேட்கலையே. பகுத்தறிவு, பெண் விடுதலை எல்லாம் பேசுறீங்க, அந்த பகுத்தறிவை கொஞ்சம் கூடமாங்க நீங்க கேட்கல. எங்க இருந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு இவ்வளவு தைரியம் வருகிறது? ஒரு பெண் காவலர் நம்ம என்ன வேணுமா செய்யலாம், ஒரு அலுவலர் நம்ம வெட்டி கொள்ளலாம், நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன வேணுமா பேசலாம், ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை மாற்றி பேசலாம்ன்ற தைரியம் எங்க இருந்து வருதுன்னா நீங்க ஓட்டுக்கு வாங்கக்கூடிய அந்த பணம் தான். ஓட்டுக்கு நீங்க பணம் வாங்கிட்டீங்களா, அவங்களை கேள்வி கேட்கிற உரிமையும் விட்டுறீங்க, உங்களை தன்மானத்தையும் விட்டுறீங்க. அதனாலதான் உங்களை கையேந்தும் நிலையிலே அவங்க வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் நீங்க கையேந்துவதற்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறீங்க. நாங்க வந்து ஏழ்மையில இருக்கோம்ப்பா, ஏதோ அன்னைக்கு ஒரு 10,000 20,000 கிடைக்குது, அது கிடைச்சா நாங்க ஒரு சின்ன கடன் அடைப்போம், குழுக்காசை கட்டுவோம் சொல்றீங்க. மக்களை ஒன்றை தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். என் அண்ணன் தம்பி மாமே மச்சா எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஏழ்மையில் இருப்பதால் கையேந்தவில்லை, நீங்கள் கையேந்துவதால் தான் இன்று வரை ஏழ்மையிலே இருக்கீங்க. அவங்க அதனாலதான் உங்களுக்கு ஏழ்மையில இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன திட்டத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கு. குறைஞ்ச சராசரியா வச்சா 2 கோடி ரேஷன் கார்டு. அந்த திட்டத்திற்கு நீங்க மாதம் ஒன்றுக்கு 2000 கோடி செலவு செய்ய வேண்டும். ஆண்டு ஒன்றுக்கு 24,000 கோடிகளை செலவு செய்ய வேண்டும். இந்த 24,000 கோடி தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய தொகை.
அவ்வளவு செய்ய முடியாது. நாங்க தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சாரங்களை முன்னெடுத்தோம். இவங்க ஏமாற்றாங்க, இப்படியான திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க விழுந்து சொன்னோம். ஆனா எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் என்ன பண்ணாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு மெச்சு போய் திமுக ஓட்டு போட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க, நாங்க அறிவிச்சோம், தேதி சொன்னோமான்னு கேட்டாங்க. இப்பயும் உங்களால அதை எதிர்த்து கேட்கவே முடியல. சற்று சிந்திச்சு பாருங்க, இவங்க ஏன் இந்த மாதிரியான திட்டங்களையே அறிவிக்கிறாங்க? இலவசங்களையும் இந்த மாதிரி மாசம் உரிமை தொகை, ஊக்கத்தொகை, இந்த மாதிரியான திட்டங்களையே அறிவிக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு பாருங்க. ஆண்டொன்றுக்கு இப்போ ஒரு மாதம் ஒன்றுக்கு 2000 கோடி இந்த திட்டத்துக்கு செலவு பண்றீங்க. சரி, நீங்க செலக்ட் பண்ணி போட்டு 1000 கோடி, அதாவது 1 கோடி ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் 1000 கோடி இங்க தேவைப்படுகிறது. அந்த 1000 கோடியை இங்க உற்பத்தி தொழில நீங்க முதலீடு பண்ணலாம். அந்த உற்பத்தி தொழில பெண்களுக்கு மட்டுமே நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எந்த தொழில நீங்க முதலீடு பண்ணுவது? இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட்ல, நம்ம பகுதியில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி பெரும்பாலான இடங்கள்ல சோலார் பவர் பிளான்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூரிய ஒளியின் மூலமா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வேலைகளை இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுல போய் அரசாங்கம் முதலீடு பண்ணுங்க. இன்றைக்கு மின்சாரத்துறை நஷ்டத்துல இருக்கு. இந்த 1000 கோடியை கொண்டு போய் அந்த மின் உற்பத்தியில், அதாவது சோலார் மின் உற்பத்தியில நீங்க முதலீடு பண்ணுங்க. அதன் மூலமா அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அங்க இருக்க பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க. அதன் மூலமா அவங்களுக்கு தரமான சம்பளத்தை கொடுங்க. அந்த சம்பளத்தை கொண்டு அவங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுங்க. இதை செய்யலாம்ல? மாதம் 1000 ரூபாய் வெட்டியா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்தா அந்த குடும்பம் என்னைக்கும் கௌரவமா வாழும். ஏன் அந்த அரசு வேலையை கொடுக்காமல் இவங்க 1000 ரூபாய் கொடுக்கறாங்க தெரியுமா? அரசு வேலை கொடுத்தால் உன்னுடைய தரம் உயரும். நீ 100க்கும் 200க்கும் இவங்களுக்கு கோடி பிடிக்க மாட்ட, கோஷம் பிடிக்க மாட்ட, தேர்தல் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட மாட்ட. அதனால என்றென்றும் அவங்க உங்களை கையேந்தும் நிலையிலே வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது வளர்ச்சி திட்டம் என்று சொல்லி உங்களை நம்ப வைத்துக் கொண்டும் இருக்கிறாங்க. உண்மையிலே வளர்ச்சி திட்டம் என்பது உற்பத்தியில முதலீடு செய்வது, அதன் மூலமா மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. இதே அவங்க மின்சாரத்தை வந்து அந்த சூரிய ஒளி மின்சாரத்தில் முதலீடு செய்தார்கள் என்றால் நாட்டிற்கு இது ஒரு மின்மிகை மாநிலமாக மாற்ற முடியும். குறைந்த செலவில் மின்சாரத்தை அனைத்து துறைகளுக்கும் கொடுக்க முடியும். ஸ்மால் லார்ஜ் ஸ்கேல், அந்த ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாமே டெவலப் ஆகும். அதன் மூலமா சிறு குறு முதலாளிகள் உருவார்கள். அதன் மூலமா ஒவ்வொரு பகுதியும் வேலை வாய்ப்பு உருவாகும். மின் கட்டணம் முடியும். அதன் மூலமாவும் உங்களுக்கு பணம் மிச்சமாகும். இதான் வளர்ச்சி. நாம் தமிழர் கட்சி அரசுக்கு வந்தா உங்களுக்கு கோடு கொடுக்கிறோம், தொங்கட்டா கொடுக்கிறோம், மக்சி கொடுக்கிறோம், அப்படி எல்லாம் பேச மாட்டோம். இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் நாங்க முதலீடு பண்ணுவோம். அதன் மூலமா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்போம். இன்று ஊரா சிங்கப்பூர், திண்டுக்கல் சைஸ்ல இருக்கக்கூடிய நாட்டுல போயிட்டு, சிங்கப்பூர்ல போயிட்டு எனக்கு முதலீடு கொடுங்க, எங்க நாட்டுல வந்து முதலீடு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் தட்டேட்டு போற மாதிரி நம்ம முதலமைச்சர் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா? நீங்க தான் உங்க வாயால் அறிவிச்சிருக்கீங்க. அந்த திட்டத்தின் மதிப்பே ஆண்டொன்றுக்கு 24,000 கோடி. 24,000 கோடியை தமிழ்நாட்டிலே நீங்க மின்துறையில நீங்க முதலீடு செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு ஒரு மின்மிகை மாநிலமாகும். மின்சார பற்றாக்குறை அப்படின்றதே இருக்காது. அப்படியான ஒரு மாநிலத்தை நீங்க உருவாக்க முடியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் கையேந்தும் நிலையிலே உங்களை வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான திட்டங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என் அருமை சொந்தங்களே, இப்ப எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் சிறிது நேரம் தான். நான் கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு அடுத்து வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு இங்கு அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு நேரம் இல்லாமல் போகும். அதே போல நான் வாழும் நாட்களிலே இங்க இருக்க பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நான் பயன்படுத்தி தீர்த்து விட்டால் எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு இங்கு வாழ வழி இல்லாமல் போகும். அதை பற்றி தான் அண்ணன் பேச வர்றார். பாடம் எடுத்த மாதிரி எடுப்பார். ஒவ்வொருவரும் பொறுமையாக கேளுங்க. ஏன் இந்த மண்ணிலே நம்ம வளங்களை மிச்சப்படுத்த வேண்டும், ஏன் அதை நாம் சேமிக்க வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு அதை ஏன் நாம் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத அடுத்து வர ஒவ்வொருவரும் மிக தெளிவாக பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் பொறுமையாக கேளுங்கள். இன்று தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது கெயில் பைப்லைன் பிரச்சனையா, காவேரி பிரச்சனையா, 8 வழிச்சாலை பிரச்சனையா, பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனையா, எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் அவர்கள் தேடுவது அண்ணன் சீமானையும் அவருடைய தம்பிகளையும் தான். ஏனென்றால் அவர்கள் களத்திற்கு வந்தால் உண்மையும் நேர்மையுமாக அவங்க போராடுவாங்க, நம்மளுக்காக போராடி நியாயத்தை பெற்று தருவார்கள் என்று இங்க ஒவ்வொரு மக்களும் நம்புகிறார்கள். உண்மையிலே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் மாற்று கட்சியை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியினர் நேர்மையாளர்கள். அவங்க சீமானும் அவர் தம்பிகளும் நேர்மையான மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் அதை வெளியே கூட சொல்ல வேண்டாம். ஆனா அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறதால் தான் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவங்க கண்கள் தேடக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது எப்படி நாம் தமிழர் கட்சியை தேடுகிறீர்களோ அதே போல தேர்தல் வரும்போதும் நாம் தமிழர் கட்சியை தேடுங்கள். எப்படி சீமானும் அவன் தம்பிகளும் இந்த போராட்ட களத்திற்கு வந்தால் உண்மையும் நேர்மையுமாக போராடி நம்மளுக்கு நியாயத்தை பெற்று தருவார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களோ அதே போல சீமானும் அவன் தம்பிகளும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் உண்மையும் நேர்மையாக இங்கு ஆட்சி செய்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவார்கள் என்று நீங்கள் நம்புங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரும். மாற்றம் என்றது ஒண்ணும் நடக்காத ஒரு விஷயம் இல்ல. இங்க ஜெயிக்கக்கூடிய கட்சி என்று தனித்து எதுவுமே கிடையாது. ஜெயிக்கக்கூடிய கட்சி, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற நீங்க ஒரு மிகப்பெரிய கூட்டமும் சுத்திக்கிட்டு இருக்கு. ஜெயிக்கிற கட்சின்னு ஒண்ணு இருக்கும்னா இங்க தேர்தலே தேவையில்லை. ஏன்னா அவன் தான் ஜெயிக்க போற கட்சி ஆச்சு. அப்புறம் எதுக்கு தேர்தல் நடத்தணும்? தேவையில்லாம இத்தனை போட்டி போடணும். இங்க ஜெயிக்கிற கட்சின்னு எதுவுமே கிடையாது. நீங்க ஓட்டு போடுவதால் மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு கட்சியும் ஜெயிச்சு கொண்டு இருக்கிறது. நீங்கள் மாற்றி ஓட்டு போடுங்கள், நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்கள். நாம் தமிழர் கட்சியும் வெற்றி பெறும். அதுல சந்தேகமே வேணாம். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் ஒருமுறை வாக்கு செலுத்துங்கள். நன்றியா உண்மையாக நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு ஆட்சி செய்வோம். உண்மையான திட்டங்கள் என்ன, உண்மையான முதலீடுகள் என்றால் என்ன, வளர்ச்சி திட்டங்கள் என்றால் என்ன,
எதிர்கால திட்டங்கள் வருங்கால சந்ததியருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அதற்கு நீங்கள் பார்ப்பீங்க. வாய்ப்புக்கு நன்றி கூடி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், வெள்ளப்போராணி விவசாயி, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன். அருமை அருமை, மிக சிறப்பு. நான் கூட ஒரு 5 நிமிஷம் பேசலாம்னு பார்த்தேன். 3 பேர் சின்ன பசங்க தானே, கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்கடான்னு சொன்னா, இவங்க பேசுனதை பார்த்தா நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காத. மிக அருமையான பேச்சு.